பயன்படுத்தியிருக்கின்றார். கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உடனடியாக ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு கடுமையான குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு பயன்படுத்துகின்ற சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். மாணவி வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். தம்பி கேட்ட அந்த சாரு, பொள்ளாச்சி வன்முறையில் ஈடுபட்ட அந்த சார் யாருன்னு இதுவெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியல. இங்க மாத்திரம் ஈடுபட்ட குற்றவாளியை உடனுக்குடன் கைது செய்து முதல் கட்ட நிவாரணமாக அந்த குற்றவாளி கட்டோடு இருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீதியின் முன் நிறுத்தப்பட்டு நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். நேற்றைய தினம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு பெரிய வரவேற்பு மிக்க தீர்ப்பு. அனைவரும் இந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்குகிறார்கள் என்பதை அனைத்து மக்கள் மனதிலும் கல்வெட்டாக பதிந்துவிட்டது. ஆகவே இதோடு எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொண்டால் நன்றாக இருக்கும். இல்லை, அவரை நோக்கி மக்கள் போராடுகின்ற ஒரு சூழல் உருவாகிவிடும் என்பதை அவருக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க ஒடுக்குறாங்க? சரி சரி, எத்தனை பேரை நேற்றைக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு முழுமையாக அந்த தீர்ப்பினுடைய நகலை டவுன்லோடு செய்து அனைவருக்கும் அனுப்புகின்றோம். நம்முடைய போராட்டம் என்பது எந்த போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்துடைய நோக்கம் என்னவென்றால், அந்த போராட்டத்தை குறித்த கவனத்தையும் அரசின் கவனத்தையும் ஈர்ப்பதுதான் ஒரு போராட்டத்துடைய நோக்கம். இவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற போராட்டத்தை பொறுத்தளவில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உடனடியாக ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு கடுமையான குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு பயன்படுத்துகின்ற சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். இப்படி நாள்தோறும் போராட்டம் என்று வீதிக்கு வருகின்ற பொழுது தங்களுடைய சுய விளம்பரத்திற்காக அப்படி செய்கின்ற போராட்டங்களால் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.